அடலசென்ட் வயசுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஒரு குழந்தை வந்து 5th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆவரேஜா படிச்சுட்டு இருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிடும், டாப்பரா வர ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த நியூரோ கெமிக்கல் முதிர்ச்சி அடையறதுக்கு, அது நல்லபடியா செயல்திறனுக்கு வரத்துக்கு வந்து கொஞ்சம் நேரங்கள் எடுத்துக்கும். ஸோ அந்த டெவலப்மெண்டல் பீரியடுக்குள்ளார நம்ம ரொம்ப மெமரிய வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து தப்பான விஷயமா இருக்கும். ஸோ டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது மெமரி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரியவங்கல இருந்து சின்ன பசங்க வரைக்குமே சரியா தூங்குறது கிடையாது. இப்ப நம்ம தூக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம நாள் ஃபுல்லா கலெக்ட் பண்ண அந்த தகவல்களை வந்து நம்ம பிரெயின்ல இருந்து பிரிச்சு பிரிச்சு நம்ம மெமரியோடைய பதிவுக்கு கொண்டு போற விஷயமா இருக்கிறது தூக்கம் தான். ஸோ தூக்கத்தை கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மெமரி லாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், பதட்டம், மன அழுத்தம் அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு. அவங்கவுங்க வயதுக்குரிய ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே வந்து நமக்கு சீக்கிரமா வந்து மெமரி லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழே விழுந்துருவாங்க, ஏதாவது ஒரு தலையில அடிபட்டிருக்கும். அதை தொடர்ந்து மெமரி லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரே நேரத்துல பல விஷயங்களை செய்யறது மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். டக்குன்னு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே நேரத்துல பல வேலைகள் செய்யும் பொழுது நமக்கு மெமரி லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிறைய டாப்பர்ஸ் கிட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடியது. ஏன்னா காலேஜுக்கு ஸ்கூலுக்குலாம் நான் நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்கும்பொழுது அவங்க கிட்ட பார்க்குற ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபியர் ஆஃப் சக்சஸ். அதாவது நல்லா படிச்சிருப்பாங்க, சூப்பரா படிச்சிருப்பாங்க, நல்லா அவங்களால எக்ஸாம் எழுத முடியும், நல்லா கேட்ட கேள்விகளுக்கு இன்டர்வியூல அவங்களால அழகா பதில் சொல்ல முடியும். ஆனா என்னால முடியாம போயிடுமோ, மறந்துருமோ, எனக்கு அது முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு பேரு ஃபியர் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னைக்கு நிறைய டாப்பர்ஸ் கிட்ட, நிறைய குழந்தைங்க கிட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து எக்ஸாம் ஹால்குள்ள போனவுடனே டோட்டலா பிளாங்க் ஆகிறதுக்கு காரணமா இருக்கு. இதுவும் மெமரி லாஸ் மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்றோம். அப்புறம் நிறைய பேத்துக்கு வந்து லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதாவது ஒரு ஐக்யூ லெவல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மெமரி லாஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில குழந்தைங்க ஏதாவது மருந்து மாத்திரை நாட்பட எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அதனோட சைடு எஃபெக்டாகவும் வந்து மெமரி லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகளுக்கும் சரி, ஆண் பிள்ளைகளுக்கும் சரி தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கு. அப்படிங்கும் பொழுது அதை தொடர்ந்து வந்து மெமரி லாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.